வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளுக்கு விடுமுறை, வெளியானது அறிவிப்பு. அதானியிடமிருந்து இலங்கை அரசுக்கு வந்த பச்சை கொடி. சமல் ராஜபக்ஷ உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்க மாட்டார், டிவி சாணக உறுதி. ஒரே நாளில் 7 பேர் விசரணாய் கடிக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதி, சம்மாந்துறையில் சம்பவம். பறந்து கொண்டிருந்த விமானத்தில் யாழ் புலம்பெயர் தமிழரின் மோசமான செயல், வெளியான தகவல். லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் கைது. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு விரைவில் அரசாங்கம் வெளியிடவுள்ள மகிழ்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பணிப்பெண்கள் 2 பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பயணி கொழும்பு பிரதான நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். தலா ரூபாய் 1 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவித்த கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி சந்தேக நபருக்கு பயண தடையையும் விதித்தார். மும்பையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டமைக்காக விமான நிலைய போலீசாரால் புதன்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பயணி அதிக மதுபோதையில் சக பயணிகளிடம் மோசமாக நடந்து கொண்டதுடன் விமான பணிப்பெண்களிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 65 வயதான குறித்த நபர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியை சொந்த இடமாக கொண்ட ஸ்வீடன் நாட்டில் வசிப்பவராவார். இவர் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தர இறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் விமான நிலைய போலீசாருடன் சேர்ந்து குறித்த பயணியை கைது செய்தனர். மேலும் பயணியை மருத்துவ பரிசோதனைக்காக பரிந்துரைத்த போது அவர் மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் தலைமையக போலீஸ் நிலையத்தின் சார்ஜென்ட் ஒருவர் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார். அங்கோடை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் முறைப்பாட்டாளரையும் அவரது மனைவியையும் விடுவிப்பதற்கும் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட சார்ஜென்ட் மேற்கண்ட தொகையை லஞ்சமாக கோரியிருந்தார். இருப்பினும் அவர் முதலில் 20,000 ரூபாவை லஞ்சமாக கோரிய நிலையில் பின்னர் அதை 15,000 ரூபாவாக குறைத்து பணத்தை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் என்று கைத்தொழில் பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அந்நிய செலாவணி இருப்புகளை புரிந்து கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அதிகபட்சமாக $1 பில்லியன் உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை ஈட்டித் தருவதற்காகவும் சில கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் தற்போது வாகனங்கள் மீதான வரிகள் விதிக்கப்படுகின்றன என்றும் சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு முன்னர் வழங்கப்பட்ட அனுமதியின்படி செயல்பட அரசாங்கம் தயாராக இருந்தால் 484 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை தமது நிறுவனம் மீண்டும் தொடங்கலாம் என்று அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை எரிசக்தி அமைச்சகத்திடம் தெரிவித்துள்ளது. 2 வருட நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இலங்கை அரசாங்கத்தின் கட்டணங்களுக்கான ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் 484 மெகாவாட் காற்றாலை புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டத்தையும் தொடர்புடைய பரிமாற்ற இணைப்புகள் உட்பட 220 மற்றும் 400 kV மின் விநியோக வலையமைப்பு விரிவாக்க திட்டங்களையும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடிக்க முயற்சித்ததாக எரிசக்தி அமைச்சகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் முடிவுக்காக பொறுமையாக காத்திருந்த போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளும் இல்லாத காரணத்தால் மன்னார் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகுவதாக அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை நிறுவனம் எரிசக்தி அமைச்சகத்திடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு அந்த மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
சம்மாந்துறை சென்னல் கிராம பகுதியில் நேற்று புதன்கிழமை விசர் நாய் ஒன்று 7 பேரை கடித்து சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 வயது முதல் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்களே விசர் நாய் கடிக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை குறித்த விசர் நாயை அப்பிரதேசத்தில் உள்ள பொதுமக்கள் அடித்துக் கொன்றுள்ளார்கள். தற்போது குறித்த நாயின் தலைப்பகுதி அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சம்மாந்துறை பொது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம் நௌசாத், பிராந்திய தொற்றுநோய் தடுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் எம் ஃபசால், மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ILMA லாஃபிர் ஆகியோரின் ஆலோசனையில் இன்றைய தினம் அப்பிரதேசத்தில் உள்ள கட்டாக்காளி நாய்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2025 அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் முடிவடைகிறது. அத்தோடு முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 14ஆம் திகதி விடுமுறை வழங்கப்படும் என்பதுடன் ஏப்ரல் 1ஆம் திகதி பாடசாலைகள் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ போட்டியிட மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக சமல் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் TV சாணக்க MP கருத்து தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக நகைச்சுவையாகவே சமல் ராஜபக்ஷ அப்படியொரு தகவலை வெளியிட்டார். அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார், நகைச்சுவையாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் அவருக்கு இல்லையா எனவும் தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு விடுமுறை, வெளியானது அறிவிப்பு. அதானியிடமிருந்து இலங்கை அரசுக்கு வந்த பச்சை கொடி. சமல் ராஜபக்ஷ உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்க மாட்டார், TV சாணக்க உறுதி. ஒரே நாளில் 7 பேர் விசர் நாய் கடிக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதி. சம்மாந்துறையில் சம்பவம். பறந்து கொண்டிருந்த விமானத்தில் யாழ் புலம்பெயர் தமிழரின் மோசமான செயல், வெளியான தகவல். லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் கைது. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு விரைவில் அரசாங்கம் வெளியிடவுள்ள மகிழ்ச்சி தகவல். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.